ஓகேவா? சரி. VAM method stands for Vogel's approximation method, Sriya, which is a very one of the important method. Northwest corner method கொஞ்சம் easy, minimum cost method easy. ஆனா VAM method வந்து you have to be very very careful with regard to um, aligning up your least numbers in the row wise and column wise and arriving at the row penalty and column penalty. What the difference between the least number and the next least number is called as penalty ன்னு சொல்றாங்க VAM மெத்தட்ல. இப்போ இன்னைக்கு ஒரு சம் போட போறோம் சரியா? அந்த சம்ல திருப்பி ஒரு ரீகேப் ஆஃப் VAM மெத்தட் தான் பண்ண போறேன்டா. அதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு வேமோட இன்னொரு டைமென்ஷன் எப்படி அப்படின்றதும் காமிக்க போறேன். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டீஜெனரசி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ த சம் கோஸ் லைக் திஸ். நீங்க அந்த ரெண்டு சம் ஹோம்ஒர்க் போடுங்க. இந்த மீன் டைம் நான் இதையும் சொல்லி தரேன். ஓகேவா? இப்ப இது வந்து இப்போ ஸ்ரேயா முடிச்சிட்டீங்களா நீங்க? எக்ஸாம்பிள் 7 முடிச்சிட்டீங்களா ஸ்ரேயா? ஓ ஏண்டா செல்லம் வராம இருக்காது கண்ணா. சரி எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது ஸ்ரேயா? கரெக்ட் ஆன்சர் 340 இல்ல? எக்ஸாம்பிள் 7க்கு அப்படியா? செல்லம் 430 வருதாடா ஆன்சர்? கரெக்ட். அதுக்காக கரெக்ட் ஆன்சர். கரெக்ட்ரா. பர்ஃபெக்ட். வெரி குட். தீப்தி இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து 340 இல்ல செல்லம் 430. அப்படியே உல்டா பண்ணிக்கோங்க. ஓகே? The correct answer is 430. ஸ்ரேயா தீப்திக்கு சொல்லித்தாங்க ஸ்ரேயா. நீங்க அந்த சம் எக்ஸாம்பிள் சம் போடுங்க தீப்தி. எனி டவுட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஸ்ரேயா, அடுத்தது நான். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ரைடேக்குள்ள முடிக்கிற மாதிரி பாருங்க செல்லம். போஜல்ஸ் மட்டும். ஓகே. ஸோ கிராஃப் ஒன்று போட்டு அனுப்பணும்டா. நான் அமுச்சு விட்டுறேன்டா. ஓகே. என் டாட்டருக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கேன். நான் அமுச்சு விட்றேன் இந்த வாரம். எதிரா செல்லம் வந்துடுச்சா? ஓகே ஓகே. நான் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் செல்லம் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் பண்ணிட்டேன்டா. டெஸ்ட் தானே சொல்றீங்க?
வெரி குட். சூப்பர். இப்ப வந்து 18th சம் 18th சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏ 18th சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஓகே. நான் 19th சம் சொல்லி தரேன். ஓகேவா? அதே மாதிரி 80 சம் பண்ணுங்க. ம் சரியா? 19th சமும் 18th சமும் ஒரே மாதிரி சம் சொல்லலாம். 19th சம் ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். இப்போ லேடிஸ் ஃபேஷன் ஷாப் விஷஸ் டு பர்ச்சேஸ் த ஃபாலோயிங். ஒரு நிமிஷம் இருங்க. அங்க என்ன டிஃபரன்ஸ்? ஆமாண்டாக்கணும். அதுவும் இது ஒரே மாதிரி தான். ரைட். ஸோ the ladies fashion shop wishes to purchase the following quantity of summer dresses. So you have dress 1 set 2 size 4 quantity இருக்கு, manufacturer இருக்காரு 2.5 4.0 இதெல்லாமே கொடுத்துருக்காங்கடா. இப்போ உங்களோட மேட்ரிக்ஸ் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் மேட்ரிக்ஸ் எப்படி வரும்னா ஏபிசி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ் ஆல் யுவர் மேனுஃபேக்சரர். ஓகே. ட்ரெஸ் சைஸ் என்ன 1 2 3 4 இல்ல இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நம்மளோட சப்ளை எவ்வளோனா 150 450 250 இதுதான் ஆக்சுவல் சம்மே. ஓகேவா? டிமாண்ட் எவ்வளோ 100 200 450 150 இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 900 வரும் சொல்லலாம். இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 850. அப்போ 850யும் 900 இந்த மாதிரி எந்த சம்முமே we should not do it. Always your supply and demand number should be equal. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இது 900 இது 850 இது 900 இருக்கிற பட்சத்துல 50 என்ன பண்ணணும் அப்படின்னா டம்மி ஆட் பண்ணும். ஓகேவானா? டம்மி காலமா ஒன்று ஆட் பண்ணி டம்மி ரோவா ஆட் பண்ணி 0 0 0 போட்டு சப்ளை அந்த இடத்துல 15 போட்டுறணும். இது புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதா செல்லம்? ரைட். இப்போ இந்த சம் என்னன்னா மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் சம். Maximization of profit sum. Whenever you are given a problem of maximization of profit sum, the first step is you have to convert it to a minimization of cost problem. ஓகேவா? மேக்ஸிமைசேஷன் வந்ததுன்னா என்ன ஸ்டெப் 1? மேட்ரிக்ஸை போட்டுட்டு மேட்ரிக்ஸ் டு பி ஃபார்ம்ட். ஸ்டெப் நம்பர் 2 டிமாண்ட் நம்ம சப்ளையை ஈக்குவலா பண்ணணும். இல்லைன்னா demand dummy row should be row or column should be inserted such that demand is equal to supply. Step number 4 maximization of profit problem to be convert to a minimization of cost. அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது இப்ப சொல்ல போறோம். இந்த ஸ்டெப் 4 ஸ்டெப் புரியுதா? ஓகேவாடா? ஸ்டெப் நம்பர் 5 இந்த மேட்ரிக்ஸ்ல எதிரா கிரேட்டர் நம்பர் ஸ்ரேயா? கேக்குது கண்ணா. சோ அத ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். கேக்குதுடா? கேக்குதுடா? ஸ்ரே கேக்குதுடா? 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 ஆ உங்களுக்கு கேக்குதாடா?
ஓகே. இப்போ இந்த 5.5லேருந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஒவ்வொரு நம்பரா மைனஸ் பண்ணும். 5.5 minus 2.1. So identify the largest number in the current matrix and deduct it from each of the elements in row and column. இது புரியுறதா? Right. So 5.5 minus 2.5, 3. 5.5 minus 4, 1.5. 5.5 minus 5, 0.5. 5.5 minus 2, 3.5. அந்த மாதிரி கண்ணா 5.5 minus 0, 5.5. அப்போ this becomes your minimization of cost matrix. So அதனால என்ன ஆகும் நம்மளுக்கு? We will get minimization of cost matrix. Then rule of optimality should be written. என்ன rule of optimality? Rows plus columns minus 1 should be equal to allocated cells. புரியுறதா உங்களுக்கு? Rule of optimality m plus இதெல்லாம் எனக்கு ரிப்பீட் மட்டும் பண்ணுங்க கண்ணா. So that ஏதாவது இன்டர்நெட் இஷ்யூனா கூட ரிப்பீட் பண்ணுவேன் நான். இதான் கண்ணா. இதான் இதோட இது ஸ்டெப் நம்பர் 7. இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோடா ரோ இருக்கு? 1 2 3 4. ஸோ 4 பிளஸ் எவ்வளோ காலம் இருக்கு? 4 காலம். அப்போ 4 பிளஸ் 4 8 மைனஸ் 1 7. என்னோட அலோகேட்டட் செல்ஸும் 7 வந்தாதான் என்ன அர்த்தம்? I am reaching the point of optimality அப்படின்னு அர்த்தம். இல்லனா otherwise I will have to adopt plan B. ஓகேவா கண்ணா? அதாவது வேம் மெத்தட் வந்ததுன்னா என்னோட பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வேம் ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் மீட் ஆகலைன்னா அது 14 மார்க்கா இருக்கும்டா கண்டிப்பா. ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் மீட் ஆகிறது 7 மார்க்கு கொடுப்பாங்க. இதுல கஷ்டமாலாம் கொடுக்க முடியாது. ஆனா நீங்க எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டா ஃபாலோ பண்ணும். குடு குடு குடுன்னு போட்டுறாதீங்க. நிதானமா நின்னு நிறுத்தி ஆப்டிமாலிட்டி என்ன, அது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் சம்மா, மினிமைசேஷன் ஆஃப் காஸ்டா, என்ன ஏது நிதானமா நின்னு நிறுத்தி பொறுமையா பண்ணுங்க. 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள நிதானமா பண்ணீங்கன்னு கரெக்டா 7 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது செல்லமா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆஸ் யூஷுவல் வேம் மெத்தட் ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸ்ரேயா, யூ ஆர் கோயிங் டு லீட் இட். செல்லம், ஸ்ரேயா இருக்காங்களா? செல்லம், இது நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டுட்டு உங்களுக்கு காமிக்க போறோம். தீப்திக்கு. ஓகேவா? ம். செல்லம், ஐயோ என்னடா? ஏண்டா? இப்ப பாரு செல்லம்மா. இந்த ஸ்பேஸ் போதும்ல ஸ்ரேயா? இது போதும்லடா? பெனாலிட்டி 1. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரோ பெனாலிட்டி. கீழே வந்து காலம் பெனாலிட்டிடா. ஸோ ஸ்ரேயா ஃபர்ஸ்ட் பெனாலிட்டியோடது சொல்லிச்சலாம். இதுல வந்து நம்மளுக்கு லீஸ்ட் எது 0.5, நெக்ஸ்ட் லீஸ்ட் 1.5. ஸோ 1.5 மைனஸ் 0.5 1 கரெக்டா? 0 2 minus 0
Okay. 2 minus 0, 2 da. 1 minus 1, 0. 5.5 minus 5.5, 0. Okay வாடா? இப்ப காலம் பெனாலிட்டி. புரியுறதாடா தீப்தி? ஸ்ரேயா ரெண்டு பேருக்குமே புரியுறதா? இதுல ஸ்மாலஸ்ட் எது சொல்லுங்க தீப்தி. ஓகே நானே சொல்றேன். 2.5 அப்புறம் 3. ஸோ 3 minus 2.5 0.5. இவங்க வந்து பரவாயில்ல. 0.5 minus 3 0. இதுல எது கிரேட்டர் இப்போ? 1 2 0 0 எது? இதான் கிரேட்டர் கரெக்டா? அப்ப இவனை குட்டியா டிக்கு போட்டுக்கோங்க. சின்ன டிக்கு. இதுல யாரு வந்து ஸ்மாலஸ்ட் காஸ்ட் எல்லாம் இவன் தான். கரெக்டா கண்ணா? அப்ப இவன் கிட்ட என்ன பண்ணணும் நம்ம? ஏன்டா அது வராதா? இவன் கிட்ட தான் அலோகேஷன் ஆரம்பிக்கிறது செல்லம். இங்க அலோகேட் பண்ணியானோம். எவ்வளவு அலோகேட் பண்ணுவோம் செல்லம்? 450 சப்ளைடா. 450 டிமாண்ட். என்ன பண்ணலாம்? மொத்தமா அலோகேட் பண்ணிடலாமா? அப்ப இது என்ன ஆயிடும்? 0. இது என்ன ஆயிடும்? 0. போயிடுமா? ரெண்டுமே போயிடுமா? அப்ப இவன் கிடையாது. இவனும் கிடையாது. புரியுது அந்த ஸ்டெப்பு? அடுத்தது தீப்தி ஸ்ரேயா சொல்லுங்க ஸ்ரேயா. இதுக்கு செகண்ட் பெனால்டி ரேட் என்னடா வரும்? 3 minus 1.5 கரெக்டா? 1.5. இவந்து கிடையாது. இங்க என்ன வரும்? 3 minus 1 2. இங்க 5.5 minus இது 0. காலம் பெனால்டி எப்படி வரும்? காலம் பெனால்டி என்ன வரும்? சொல்லு செல்லம். 3.5 minus 3 0.5 இவன் செகண்ட் 1.5 minus 1. தீப்தி புரியுறதா? 0.5. இவன் கிடையாது. 3.5 3.5 minus 3. இதுல யாரா ஹையஸ்ட்? இவன். அப்பா ஒரு டிக் போட்டுக்கோங்க. இதுல யார் லீஸ்ட் காஸ்ட்? இவன் கரெக்டா? இவன் தான் லீஸ்ட் காஸ்ட். அப்ப என்ன பண்ணலாம் நம்ம? எடுத்து அழகா 250 இங்க 200. அப்ப எவ்வளவு கொடுக்க முடியும்டா? 200 தான் கொடுக்க முடியும். இவன் என்ன ஆயிடுவான்? கேன்சல் ஆயிடுவான். இவன் எவ்வளவு ஆயிடுவான்? 50 ஆயிடுவான். இது வரைக்கும் புரியுறதா? அப்ப இவனை ஃபுல்லா போட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடலாமாடா? அவ்வளவுதான் சொல்லு. இப்ப தேர்ட் பெனால்டி அதே மாதிரி சொல்லலாம். 3.5 minus 3 என்ன? சொல்லுங்க தீப்தி. 0.5. அடுத்தது இவன் கிடையாது. இவன் என்ன? 3.5 minus 3 0.5. இவன் 0. கரெக்டாடா? இதுல என்னடா வரும்? இதுல இவன் கிடையாது செல்லம். இவன் கிடையாது. ஏல 3.5 minus 3 கரெக்டா? ஸ்ரேயா கரெக்டா போடுறேனா? தீப்தி கரெக்டா போடுறேனா? 3.5 minus 3 0.5. இப்போ தேர்ட் பெனால்டி ஓவர். இதுல எது கிரேட்டர்? எல்லாமே 0.5 0.5. இது லெட்ஸ் டேக் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறது எடுத்துக்கோங்க செல்லம். ஓகே ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். இப்போ இவனை பாருடா. இதுல எது லீஸ்ட்? 3. எவ்வளவு இருக்கான் இங்க? 100. இங்க 150. அப்ப 100. அப்ப இங்க என்ன ஆயிடும்? மொத்தமா போயிடும்.
இங்க என்ன ஆயிடும்? 50 ஆயிடும். கரெக்டாடா? இப்ப 4th பெனால்டி போலாமா? 4th பெனால்டில அதே மாதிரி 3.5 மைனஸ் இங்க வெறும்னு 3.5 இங்க மூணுமே போய் எடுத்துரா சொல்லுமா. அப்ப 3.5 3 5.5 கரெக்டாடா? ஆனா இங்க கிரேட்டர் என்ன? 5.5 தான் கரெக்டா? ஸோ 5.5ல எவ்வளோ அலோகேட் பண்ணலாம் நம்ம? 50 அலோகேட் பண்ணிடலாமாடா? அப்ப இங்க என்ன ஆயிடும்? இவன் போயிடுவான். இங்க என்ன ஆயிடும்? 100 ஆயிடும். அப்போ இதுவும் போயாச்சு. அடுத்தது அடுத்தது என்னடா இருக்கு? இவன் 3.5 இருக்கான், இவன் 3 இருக்கான். இங்க இங்க பார்த்தாலும் நம்மளுக்கு இங்க 0.5 வருது. அப்ப எது கிரேட்டர்? 3.5வா? கரெக்டாடா? செல்லம்மா செல்லம்மா இங்க 4th 5th போட்டு காமிக்கணும்னா சொல்லுங்க. புரியுது இல்ல? 3 வரைக்கும் போட்டிருக்கேன். இல்ல 4th 5th போடணும்னா ஏன்னா இது ஒண்ணுதான் இருக்குன்றனால போடல நான். நீங்க போடணும்னா போட்டுக்கலாம்டா, கன்ஃபியூஷன் ஆகணும்னா பிரச்சனை இல்ல. இப்ப இங்க பார்த்தனா 3.5 இவனும் ஒண்ணுமே கிடையாது. இவங்க வந்து 3 இவங்க ஒண்ணும் கிடையாது. பாவம் காலம்ல எல்லாமே கோவிந்தா கோவிந்தா தான், ஒண்ணுமே இல்ல. அப்போ இதுல வந்து ஹையஸ்ட் எது? 3.5. அப்போ இங்க என்ன இருக்கு? 50 இருக்கு 100க்கு. அப்போ 50 அலோகேட் பண்ணுவேன். அப்ப இங்க என்ன ஆயிடும்? போயிடும். இங்க என்ன ஆயிடும்? 50 இருக்கும். ஓகேவா? சோ சோ இதுல என்ன இன்ஃபர் பண்றோம் அப்படின்னா, இந்த இது கம்ப்ளீட்டா க்ளோஸ்ட் ஆஃப். அப்போ அடுத்த பெனால்டிமேட் பாத்தீங்கன்னா இதுவும் கிடையாது. அடுத்தது என்ன இருக்கு? இவன் மட்டும்தான் இருக்காரு. நானே ராஜா நானே மந்திரி. அப்ப பாரு செல்லம், இங்க 50 அலோகேட் பண்ணிடலாமா? செல்லம் புரியலன்னா கேளுங்கடா. 50 இங்கேயும் 50 இங்கேயும் போயிட்டு குமுதா ஹாப்பி. கரெக்டா அலோகேஷன் ஆயிடுச்சு. அப்போ லெட்ஸ் டேக் இட் அப் லைக் திஸ். அப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். 100 into 3 50 into 3.5 50 into 3 200 into 1 என்னடா சொல்லு 450 into 0 50 into 5.5 கரெக்டாடா? நீங்க பாருங்க செல்லம்மா, நம்மளோட ரூல் என்ன? நம்ம ரூல் என்ன? அலோகேட்டட் செல்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 7 இருக்கணும். எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6 தான் இருக்கு. அப்பனா m plus 1 n step number 8 my allocated cells is 6. So optimality test is not achieved. இப்போ வேற ஒரு மெத்தட் அடாப்ட் பண்ண போறோம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? என்னமோ ரெண்டு பேரும் ஏதோ ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. சரிடா, ஓகே ஃபைன், அண்டர்ஸ்டுட். பட் தென் இப்ப பாருக்கண்ணா, இப்போ இது என்ன மேம் இது? இதுக்கு கிட்டத்தட்ட ஓகே பிரச்சனை என்ன மேம் பரிகாரம் இந்த மாதிரி அப்படின்னா ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம்ன்றத சொல்றேன். இப்ப இவனை ஃபுல்லா எடுத்துக்கோங்க செல்லம். இப்படிதானடா இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா u1 ஜீரோவா வச்சுக்கணும். u1 என்ன வச்சுக்கணும்? ஜீரோவா வச்சுக்கணும். ஓகேவா? u1 ஜீரோவா வச்சுட்டு 0 plus 3 என்ன?
Allocated cells மட்டும் பாருங்க செல்லம். வெறும்னா allocated cells. எதெல்லாம் allocated cells? இவன் allocated, இவன் allocated, இவன் allocated. சரியா? இவெல்லாம் allocated-ஆ? இந்த yellow mark பண்ண cells மட்டும் நல்லா கூர்ந்து கவனிங்க. மத்ததெல்லாம் விட்டுருங்க. மத்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. வேணாம். இல்ல ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இப்ப பாருங்க கண்ணா, நல்லா 0 அசியூம் பண்ணிக்கணும்டா. U1 0ன்னு அசியூம் பண்ணிக்கணும். ரோ நம்பர்ஸ் 0 plus 3 3 3 கரெக்டா? U1 plus இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 3, அப்ப 3 வரும். 0 plus 0.5 என்ன 0.5. 0 plus 3.5 3.5. இது புரிஞ்சுதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? அப்ப 3 கிடைச்சிருத்து. இல்லடா இது இப்படி சொல்லி தந்தா சரியா புரியாது. Let's make it something different. இங்க பாரு செல்லம், 3 0.5 3.5 இதெல்லாம் தான் அலோகேட்டட் ஓடுது. ஓகேவா? இங்க போட்டிருக்கேன். U plus 3 3, U plus 0.5 0.5, U plus 3.5 3.5. அதாவது இந்த 3 0.5 3.5 எல்லாம் என்னன்னா V1 V3 V4. அப்பனா நம்ம இந்த டேட்டா வச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? V1 V3 V4 கண்டுபிடிச்சிட்டோம். எது கண்டுபிடிக்கல? என்னமா? U1 is equal to 0ன்றது assumption செல்லமா. We have to assume it. ஓகேவா? எப்பவுமே இதுல வந்து whenever இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா when the allocated cells is not equal to m plus n minus சொல்யூஷனை வந்து degenerate அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணணும்னா we will have to assume u1 is equal to 0. இந்த மெத்தடே அந்த மாதிரி தான். முதல்ல அசம்ஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த மெத்தட். u1 0வா அசியூம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இந்த டப்பா போட்டு இப்படி போட்டு கொடுத்துட்டுமாடா பேசாம இருங்க. அலோகேட்டட் செல்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் கண்ணா, வேற எதையும் பார்க்க கூடாது. பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். என்ன அலோகேட்டட் செல்ஸ் மட்டும் தான் நல்லா கவனிக்கணும், வேற எதுவுமே பார்த்துடாதீங்க.
இந்த மாதிரி தான் அலோகேட்டட் செல்ஸ் இல்லாம நம்ம பார்க்கணும் கண்ணா. சரியா? இப்ப நான் சொல்லித்தரேன் பாருங்க. இப்ப மேட்ரிக்ஸ் இப்படிதான் இருக்கும் செல்லம். உங்களோட வியூ இப்படிதான் இருக்கணும். அப்ப u1 0வா? 0 plus 3 என்னடா கண்ணா? v1 is equal to 0 plus 0.5 0 plus 3.5. இப்ப நம்மளுக்கு v1 கிடைச்சிருச்சு செல்லம், v3 கிடைச்சிருச்சு, v4 கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம v2 எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, இங்க v1 இருக்கு செல்லம். இப்படி பார்த்தாலும் ஒண்ணுதான்டா உங்களுக்கு. 3 minus 3 will become 0. ஓகேவா? ஓகேவா செல்லம்? 0.5 minus 0.5 will become 0. அப்பனா நீங்க சொல்லுங்க கண்ணா, இங்க 0 இருக்கு, இங்க 0.5 இருக்கு, இங்க என்ன வரும் u2க்கு? ஸ்ரேயா, இங்க 0, இங்க 0.5, இங்க என்ன வரும் u2க்கு? எந்த ஸ்கிரீன் ரவுண்ட்லடா? v3 0. The concept சொல்லிடுறேன். 3 minus 3 is equal to 0. 0.5 minus 0.5 0. 3.5 minus 3.5 0. இதான் கான்செப்ட். இப்ப நீங்க சொல்லுங்க, v3 0.5 இருக்கு, இங்க 0 இருக்கு, அப்ப இங்க என்ன வரும்? minus 0.5. 0 minus 0.5 என்ன? ஓகேவா? ஓகே. சோ u2 கிடைச்சிருத்தா? 3 minus 3.5 என்ன? 5.5 minus 3.5 என்ன? 2. ஓகேவா? இப்ப இங்க 2 செல்லம், இங்க 2 சென்ஸ் செக் பண்ணிக்கோங்கண்ணா. 5.5 minus 2.5 3.5 அப்படி கூட சென்ஸ் செக் பண்ணிக்கலாம். இப்ப u1 இருக்கு, u2 இருக்கு, u3 இருக்கு, u4 இருக்கு. இன்னும் மிச்சம் என்ன இருக்கு? v2 கண்டுபிடிக்கணும். v2 எப்படி வரும் தீப்தி? ஏதாவது ஐடியா வருதா? v2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? minus 0.5 இங்க இருக்கு செல்லமா, இது 1 இங்க இருக்கு. சோ இந்த ரெண்டுத்தைய நம்ம கால்குலேஷன் பண்ணானா v2 கிடைக்கும். என்ன வேல்யூ கிடைக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஹலோ ஸ்ரேயா, நான் பேசவே இல்லையே, உங்களை தானே கேள்வி கேட்கிறேன். ஆ ம் ஓ ஓகேடா. சரி v2 என்னடா? u3 minus 0.5. இந்த செல்லோடது வந்து 1. அப்ப v2 என்ன? தீப்தி உங்களால ட்ரை பண்ண முடியுதா? யோசிங்க. 1 minus 2, இங்க minus 1 தானே வரணும், minus 0.5 வருது. ஓகே, 1 minus 1.5 சொல்லுங்கம்மா. minus 1.5 will give you minus 0.5. அவ்வளவுதான். இப்படிதான்டா கண்டுபிடிக்கணும். u1 u2 u3 u4லாம் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். புரியுதா?
0 minus 0.5 minus 0.5 2 3 minus 1.5 sorry 1.5 அப்புறம் 0.5 அப்புறம் 3.5 அவ்வளவுதான். இப்ப இது கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த வரைக்கும் புரியுதா? ஸ்டெப் 1. இப்ப பாருங்க கண்ணா, அன்அலோகேட்டட் செல்ஸ் எடுத்துக்கணும். எதெல்லாம்டா அன்அலோகேட்டட் செல்ஸ்? இங்க இதெல்லாம் தானே அன்அலோகேட்டட் செல்ஸ். இப்ப அதை எடுத்துக்கணும். ஓகேவா? குழம்புதா கொஞ்சம் கஷ்டமா இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப டஃப் எல்லாம் கிடையாதுடா. இது அன்அலோகேட்டட் செல்ஸ் நம்ம பார்க்கணும். இப்போ எதில் செல்ஸ்லாம் அலோகேஷன் நடக்கலையோ அதான்டா அன்அலோகேட்டட் செல்ஸ். ஓகேவா செல்லம்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துக்கு டப்பா போட போறோம். இது இவன் இவன் இவனை மறைச்சிருங்க. இவன் வேணாம், இவன் வேணாம், இவன் இருக்கட்டும், இவன் இருக்கட்டும், இவன் இருக்கட்டும், இவன் இருக்கட்டும், இவன் இருக்கட்டும், இவன் இருக்கட்டும். ஸோ அன்அலோகேட்டட் செல்ஸ் எல்லாத்தையும் மறைச்சிட்டான். ஓகேவா? இப்போ பாருங்க கண்ணா, இந்த அன்அலோகேட்டட் செல்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணணும்னா, A to 1 A to 1 என்ன 1.5 ஆடா இது. A to sorry A to 2 1.5 1.5 minus 0 plus 1.5 இதான் செல்லம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்லாம் என்னடா அர்த்தம்? எந்த எனக்கு நான் ஒன்று டிசைட் பண்ணியிருக்கேன், டிசைட் பண்ணாம ஒரு விஷயம் வச்சிருக்கேன்ல, ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன், அதுலேருந்து நான் என்ன பெனிஃபிட் டிரைவ் பண்றேனோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோர்கான் காஸ்ட்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்படிதானே எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருக்கோம். அந்த கான்செப்டை இங்க அப்ளை பண்றாங்க. அலோகேட்டட் செல்ஸ்லாம் ஓகே தாம்மா, ஆனா நீ அன்அலோகேட்டட் செல்ஸோட இம்பாக்டையும் எடுத்துன்னு வரணும் கால்குலேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் கால்குலேஷன் பண்றாங்க. எப்படி பண்றாங்க? 1.5 மைனஸ் 0 மைனஸ் 1.5 எவ்வளோடா வரும்? 1.5 மைனஸ் 0 எவ்வளோடா? ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்டா. சரியா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிய மாதிரி இருக்கும். A to I sorry A to 2 1.5 minus 0 minus 1.5 அப்படின்னா என்ன? 0. அப்புறம் இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இவங்க வாங்க, B to I என்ன பண்ணோம்? 2.5 minus of minus 0.5 minus 3. ஒன்றும் இல்லடா, இந்த U2வையும் V2வையும் ஆட் பண்ணி இதோட மைனஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இப்படி பண்ணாலும் ஓகே தான், எப்படி இருந்தாலும் ஓகே. 2.5 மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன? 2.5 பிளஸ் இது 3 3 மைனஸ் 3 என்ன? 0. புரியுதாடா தீப்தி? இப்போ நீ சொல்ல சொல்லலாம், B2 2க்கு சொல்லு பார்க்கலாம். 2 minus minus 1.5. So 2 minus of minus 0.5. இது வந்து 2 plus 5 minus 1.5 1. புரியுதாடா? B2 4 ஸ்ரேயா, B2 4 சொல்றா. டப்ப டப்ப டப்பன்னு சொல்லு பார்க்கலாம். டக் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல இல்ல, நீ நீ வந்து இதுடா, நீ எக்ஸ்பிரஸ் செல்லம், நான் பேசஞ்சர்டா.
நீ எக்ஸ்பிரஸ் செல்லம், நான் பேசஞ்சர்டா. பிரேக்கப் போட சொல்லு, பிரேக்கப் போட சொல்ற செல்லம்மா. ஆ, இரு செல்லம்மா செல்லம்மா, இதுல இருந்து ஆரம்பிக்கணும்க்கண்ணா. 4 மைனஸ் அப்படி ஆரம்பிக்கணும். இப்பதான் கரெக்ஷன் கொடுக்குறாங்க. 4 minus of minus 0.5 minus 3.5 அப்படி சொல்லு பார்க்கலாம். ஆன்சர் ஒன்னாடா? குட். ஸ்ரேயா, சீட்டு வை சொல்லு செல்லம். நிதானமா சொல்லு பார்க்கலாம். ஆ ஆ ம் ம் -3 செல்லம். மைனஸ் தான் எல்லாமே. மைனஸ் தான் பண்ணும். இந்த இதுலேருந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றோம். ஓகே, பிளஸ் கிடையாது. ஸோ 3.5 பிளஸ் 0.5 என்ன? 4. கரெக்டா? 4 minus 3 1. கரெக்டா? குட். தீப்தி ட்ரை பண்றீங்களா? ஓகேவா? C to 3 சொல்லுவாங்க பார்க்கலாம். ஆ ம் 3 to 3 இதுரா. எவ்வளோடா? அவ்வளோதான். ஸ்ரேயா, ஸ்ரேயா டம்மி ஃபுல்லா முடிச்சுடுடா நீ செல்லம். சொல்லு பார்க்கலாம். கரெக்டா? மைனஸ். ஆ வெரி குட், சூப்பர். டம்மி டு ஆ எவ்வளோடா வருது? அடுத்தது டம்மி டு 0.5 செல்லம். 5.5 minus 2 minus 0.5. ஆமாண்டா 0.5 செல்லம். இல்ல நீங்க ஆன்சர் சொல்றீங்களா? ஆன்சர் சொல்லுங்க. 5.5 minus 2 minus 0.5. Hmm. Hmm. So 5.5 minus 2 எவ்வளோ? 3.5. 3.5 minus 0.5 3. கரெக்டா? ஸோ அவன் தான் இங்க இருப்பான். 0 0 1 1 1 1 1 1 1 0.5 2 3. ஓகேவாடா? ஓகே சொல்லுங்க. இப்ப பாரு சொல்லுமா. இப்போ ஒன்றும் இல்லடா, நம்ம என்ன பண்ணோம்? 100 into 2.5. செல்லம், இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வேல்யூஸ் எல்லாமே நான் நெகட்டிவ்னா சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல். ஞாபகம், எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால சொல்யூஷன் ஆப்டிமல். இப்போ டேபிள் ஷோயிங் நம்ம ஃபர்ஸ்ட் புள்ளியாச்சுழி ஒன்று போட்டோம் தெரியுமா? இவன் இருக்க 100 into ஃபர்ஸ்ட் போனோம்டா செல்லம்மா. இது இவனுக்கு 100 into 2.5. ஓகேவா? 50 into 2 அந்த அலோகேஷன் பேஸ் 450 into 5.5. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் டேபிள் இருக்குல்ல, அதுல இருக்கணும்.
புரியுதா நான் சொல்றது? இப்போ இங்க 3 இருக்கான்ல செல்லம்மா, 3ல இவன் எங்க என்ன இருக்கான்? 2.5 into 100. ஓகேவா? அடுத்தது 0.5ல அலோகேஷன் இங்க என்ன இருக்கு? 5. 5 into 3. சாரிடா, இது தப்பு. அலோகேஷன் எப்படி பண்ணிருக்க? 5 into கீர்த்தனா, குட் ஈவினிங் செல்லம். ஒரே நிமிஷம் தான் செல்லம்மா. இந்த 1 minute ஆரம்பிச்சிடலாம்டா. செல்லம்மா இருடா. ஸோ ஸ்டெப் நம்பர் 10 வந்து ஆப்டிமல் opportunity cost table to be prepared, and if it is positive, optimal solution is reached. ஏய் கீர்த்தனா, எனக்கு ஒரே டவுட்ரா செல்லம்மா. இந்த வேம் மாடல்ல சம் இருக்குல்லடா, ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் தெரியுதாடா கீர்த்தனா? ஏய் கனமா, இதுல டக்குன்னு எனக்கு டவுட் வந்துடுறா. இந்த 100 units into 2.5, 50 units into 2, 450 into 5.5 இருக்குல்ல, இது வந்து எதோட ரெஃபரன்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டு போவோம்? இந்த 100 யூனிட்ஸ்ன்றது ஆ இதோடதுடா. கரெக்ட்ரா. ஏய் இங்க பாருங்க செல்லம், இப்போ உங்ககிட்ட டவுட் கேட்டவனே கிளாரிஃபை ஆயிடுச்சு எனக்கு. ஏய் இங்க பாரு கண்ணம்மா, இப்போ இனிஷியல் இதுதானே இருக்கும். இங்க 5க்கு பதிலா 2.5 இருக்கும் இல்லையா? 100 into 2.5 செல்லம். ஓகே, 50 into 2. அப்புறம் இங்க வந்து 5.5 into 450 அந்த மாதிரி வரும்டா. புரியுதாடா? இந்த இதே காஸ்டோடது மேக்ஸிமைசேஷன் நம்ம பண்ணணும்ல. அதாவது இங்க 100 அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும்டா. பட் 3ன்ற இடத்துல 2.5 வரும், 3.5 இடத்துல 2 வரும், அப்புறம் 0ன்ற இடத்துல 5.5 வரும். புரியுதாடா உங்களுக்கு? தீப்திக்கும் ஸ்ரேயாக்கும் புரியுதுல்ல? இது இது இந்த ப்ராஃபிட் மேட்ரிக்ஸோட அலைன் பண்ணுங்கண்ணா. இட் வில் பி இது 3னா இங்க 2.5, 3னா 2.5, 3.5க்கு பதிலா 2, இவருக்கு பதிலா இவரு, அப்புறம் இவருக்கு பதிலாக இவர், இவருக்கு பதிலாக இவர், இவருக்கு பதிலாக இவர், இந்த மாதிரி வரணும். ஓகே, அப்போ எப்படி வரும்னா 100 into 2.5, 50 into 2, அப்புறம் இந்த 50 into 3 இருக்குல்ல, அதுக்கு 2.5, அப்புறம் 200 இங்க இருக்கான் into 1, அவனுக்கு பதிலா 4.5, 450 into 0 இருக்கானா அங்க 5.5, அப்புறம் 50 into இது வந்து 0. இவனை தான் கண்ணுமா கடைசியா இங்க இங்க சொல்றாங்க 100 into sorry 100 into 2. 50 into 2, அப்புறம் 50 into 2.5, 50 into 0, 200 into 4.5, 450 into 5.5. இது எல்லாத்தையும் 3890 வந்துரும் செல்லம்.
சாரி 3.0 வந்துரும். ஓகேவா? ஆ ஓகே கண்ணா. ஸோ 18th சம் ஹோம்ஒர்க் செல்லம். ஓகே. 20th சம் ஹோம்ஒர்க். 20th சம் அதே மாதிரி தான் ஹோம்ஒர்க். இல்ல 20th சம் நான் போடணும் பெண்டிங். இன்னும் கீர்த்தனா உங்களுக்கு எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளப் பண்ணி எடுத்துடுறேன். முடிஞ்சதுன்னா நான் நாளைக்கு உட்காந்துக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்துன்றலாம். கீர்த்தனா கிட்டே சொல்லிடுறேன், மித்ரா கிட்டே சொல்லிடுறேன். அடுத்தது வந்து 21st சம் ஹோம்ஒர்க். அதே மாதிரி 22nd சம்மும் ஹோம்ஒர்க்கு. 22nd சம் ஹோம்ஒர்க். 23rd சம் எல்லாமே அதே மாதிரிடா. 23rd சம் ஹோம்ஒர்க்கு. 24th சம்மும் ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் வெனஸ்டேக்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வெனஸ்டே. ஓகேவா? ஐயோ மித்ரா வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வெனஸ்டே. புரிஞ்சுதாடா லாஜிக்கு? ஒரு சம் போட்டீங்கன்னா, ஒரு சம் பொறுமையா போட்டீங்கன்னா எல்லா சம்மும் வந்துருச்சுலாம். இதான். இல்ல நீங்க ரெண்டு பேருமே, நீங்க 4 பேருமே போட்டுருவீங்க எனக்கு தெரியும். சூப்பர் செல்லம். ஃபைனல் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். செல்லம் மித்ரா குட் ஈவினிங்டா. ம் சொல்லுங்க. தீப்தி சொல்லுங்க கண்ணா. சூப்பர் சூப்பர். ஆ ஆமா. அதனால தான் 1 வீக் டைம் வேமுக்கு மட்டும் ஸ்பெஷலா. ஆமா ஆமா. அது நம்ம டென்ஷன் இல்லாம கொஞ்சம் போடணும். அதுவும் தெரியாத சம் வேற ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்ட் ஃபுல்லா அதுலயே இருக்கும் இருக்கிற